வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தீபாவளிக்கு செம்மையாக ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோங்க. இந்த சாரீ வச்சு ரொம்ப அழகாக பண்ண போகிறோம். இது 2 மாடலாக போட்டுக்கலாம். இந்த சாரீக்கு நான் தான் கொஞ்சம் போட்டேன். வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இது ப்ளவுஸ் தனியாக இந்த நவாப்பழ கலரில் கொடுத்துருக்காங்க, தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுடிதார் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பார்டராக வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த உள்ள பிளெயினாக இருக்கிறத கைக்கு டிசைன் பண்ணுறதுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கலாம். தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை வந்து பஃப் கை வைக்க போகிறோம், அதுக்காக இந்த டிசைனுக்கு இது தேவைப்படும். உண்மையிலே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பஃப் கை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ முந்தியிலேருந்து அளவு பார்க்கலாம். ஒரு 2 மீட்ரு முந்தியிலேருந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சாலாவும் போட்டுக்கலாம், நம்ம சாரீ மாடலும் கட்டிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. அந்த கோபுரம் இருக்கும் இல்லையா, அதை அடையாளம் வச்சு சென்டரில் கட் பண்ணுறேன். இப்போ மீதி உள்ளது வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். மிச்சம் வந்து 3 மீட்ரு இருக்குது. இந்த சாரியோட ரேட்டு வெறும் 1500 ரூபா தான். இப்போ 3 மீட்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. 1 மீட்டர் அடையாளம் வச்சு 3ஆக மடிச்சிருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுதான் வந்து ப்ளவுஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதைத்தான் மேல் உயரத்துக்கு வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து பிரின்சஸ் கட் சுடிதார் மாதிரி தைக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும். சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு. சுற்றளவு 10.5 இன்ச்சு. இதை 4ஆக மடித்து போட்டிருக்கேன் லைனிங்கை. உயரம் வந்து 15. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அளவு வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். 3 இல்லை 3.25 வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 2.5. இப்போ ஆம்கோல் வந்து 7 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு சைடில் 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் டெய்லரில் ப்ளவுஸ் டிசைன் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் விரும்புவீங்கன்னா பார்த்து கற்றுக்கங்க. நிறைய டிசைன் போட்டிருக்கேன் ப்ளவுஸு இப்போ தீபாவளிக்கு ரீசெண்டாக. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க.
அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி வந்து குழஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரின்சஸ் கட்க்கு நம்ம வந்து இந்த சைடு வந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது சுடிதார் மாடல் தான். அதனால் நம்ம ப்ளவுஸுக்குன்னா கொஞ்சம் 2 இன்ச் வைக்கலாம். இதுக்கு வந்து 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு இது வந்து நம்ம டைட்டாக போட மாட்டோம் சுடிதார். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இது தச்சும் முடிச்சுட்டு பேக் சைடு வந்து டாட் போட்டுக்கோங்க. நெக்கோட உயரம் 5 இன்ச்சு முன்னாடி ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்ருக்கேன். இது முன்னாடி கழுத்து. இப்போ பேக் சைடு டிசைன் பண்ண போகிறோம். இது போட் நெக் வச்சு நம்ம கீழே வந்து டிசைன் பண்ண போகிறோம். 5 இன்ச் உயரம். இப்போ மேலே ரவுண்ட் நெக் போட்டுட்டு கீழேயும் ரவுண்ட் நெக் மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கோபுரம் ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். இதை வந்து தனித்தனியாக கட் பண்ண வேணாம். கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு நூல் வந்து நம்ம பிரிஞ்சிடாமல் நெக்கை வந்து அப்படி கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் நெக்கோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இந்த பார்டரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் சைடு வச்சுருக்கேன். நான் வந்து டபுள் லைனிங் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். ப்ளவுஸு கிளாத் வெட்டாதீங்க. லைனிங் மட்டும் தான் வெட்டியிருக்கேன். தச்சு முடிச்சுட்டு நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே குண்டூசி குத்திக்கோங்க. இது நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. அந்த தையல் எட்ஜ் வரைக்கும் லைட்டாக அங்கங்கன்னா கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ சுற்றிலும் தையல் போட்டுருங்க. போட்டு இது முன்னாடி கழுத்து நம்ம வந்து அடித்து திருப்பிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம்.
நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க, லைனிங் கிளாத் தெரியாமல். போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த பிரின்சஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து பைப்பிங் பண்ணி நம்ம வந்து தைச்சிடலாம். இந்த மாதிரி அழகாக உருட்டி கொடுங்க. இப்போ வந்து நம்ம அடியில் இருக்க பீஸ் வந்து இழுத்து கொடுங்க. மேலே லூஸாக தான் இருக்கும், அடியில் இருக்க கிளாத்து தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடியில் இருக்கிறத நல்லாவே இழுத்து கொடுங்க, இல்லைன்னா அது ரொம்ப பத்தாமல் இது மட்டும் பெருசாயிரும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. போட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பேக் சைடு டாட் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். சொல்கிற எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு ஓரமாக மடித்து விட்டு இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. மடித்து விட்டு பின்னாடி இருந்து அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. நீங்கள் முடிக்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் முடிச்சு விட்டுடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிருங்க. இப்போ கையை எடுத்துக்கலாம். இது வந்து எல்போ வரைக்கும் வரும். 11 இன்ச் வைக்கிறேன். பாப்பா ஹைட்டாக இருப்பாள், அதனால் 11 இன்ச் வைக்கிறேன். அகலம் வந்து 8 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோலுக்கு வந்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள். சரியாக இருக்குது. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ அகலம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கீழேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மேலே 2.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸாக கட் பண்ணுங்கள். அடையாளப்படுத்திக்கோங்க முன்னாடி கைக்கு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இதை வந்து அடித்து திருப்பிடலாம். ஒரு தையல் போட்டு திருப்பி தைச்சிருங்க. இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம். அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு விட்ருங்க. போட்டு அப்படியே திருப்பிக்கலாம். தைச்சிட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கைக்கு எடுத்துக்கோங்க. 15 இன்ச்சு 16 இன்ச்சாக அகலம், உயரம் வந்து ஒரு 8 இன்ச்சாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 ஃப்ளீட்ஸ் அப்படியே ஒன்று சேர்த்துருங்க. சைடில் கொஞ்சம் கிளாத் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி 3 இது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தையல் போடலாம். இப்போ அது வந்து தையல் போட்டுட்டு அந்த இடத்துலையே நிப்பாட்டிட்டு இப்போ இந்த பக்கம் 3 கொடுங்க. இது பூரா அப்படி ஒன்று சேர்த்துக்குங்க. ஒன்று சேர்த்துட்டு மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரே மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கையை சென்டரில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையல் போடுங்க. இப்போ இந்த பக்கம் போட்டுடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு கைக்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஏற்றி தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போ அந்த கையை ஒட்டியே அப்படியே சுற்றிலும் போட்டுடுவாங்க. கட் பண்ணி விட்டுறலாம். இது அளவாக கட் பண்ணி விட்ருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். உருட்டி தைச்சிருங்க. உருட்டி தைச்சிட்டு அந்த பைப்பிங் வச்சுருக்கோம்ல கிராஸ் பீஸ் திருப்பி அதிலே இன்னொரு தையல் போட்டுடலாம். அழகாக பண்ணியாச்சு. ரெண்டு கைக்கும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அப்படியே கையில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு தையல் 3 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது சாரீ கிளாத் வந்து கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத மாதிரி. சென்ட்ரு வந்து ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம அந்த வக்கை வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கர்ட்டு வந்து சென்டரில் அடையாளப்படுத்திக்கோங்க. ரெண்டு ஓரமும் மடித்து தைச்சிருக்கேன். ஓரத்தில் நம்ம பாவடைக்கு தைக்கிற மாதிரி. ஏன்னா இது டக்கு டக்குன்னு நமக்கு பிரிஞ்சுட்டு வரும். அதனால் இப்போ சென்டரில் அடையாளப்படுத்திட்டு ஒரே அளவாக பிரித்து வச்சுட்டு வாங்க.
ஒரே அளவாக இருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு பண்ணிக்கலாம். அயன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹீட் ரொம்ப கம்மியாக வச்சு நிப்பாட்டி கூட லைட்டாக அயன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்லாம் நம்பாதீங்க, டக்குன்னு அப்படியே சுருங்கிடும். ஏன்னா நல்ல பட்டு அப்படின்னா உங்களுக்கு சுருங்காது. இதெல்லாம் கொஞ்சம் இது தானே, ரேட்டு கம்மி, காசுக்கு தக்கன தான். அதனால் அயன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். நான் எப்போயாவது தான் அயன் பண்ணுவேங்க, அடிக்கடிலாம் அயன் பண்ண மாட்டேன் இந்த ட்ரெஸ் எல்லாம். இப்போ அதே மாதிரி நம்ம லைனிங் கிளாத்துக்கும் கொடுத்துட்டு வரலாம். லைனிங் கிளாத் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ முடிச்சுட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது கைக்கு பாசியெல்லாம் கொடுத்துருக்கேன், அதை வீடியோ எடுக்கல. நாட்டு அடிக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரோப் எடுத்துக்கலாம், அப்படியே வச்சு எப்பயும் போல் தைச்சி விட்ருங்க. அந்த லைனிங் கிளாத்தில் கொஞ்சம் மீதம் இருந்தது, அதுலேயே அப்படியே தைச்சிட்டேன். இப்போ மேலே ஒன்று வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, திருப்பி விட்டுறலாம். பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். இதில் பெல்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். பெல்ட்டு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கை, கை சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக் சைடு இது நம்ம வந்து சாரீ மாடலில் நான் கட்டியிருக்கேன். மேலும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே நம்ம சாரீ கட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன பிள்ளைங்க வந்து டக்குன்னு சாரீ கட்ட கற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம் யார் தான் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதில் பெல்ட்டு ரெடி பண்ணி மணி வச்சு விட்ருக்கேன். இது பேக் சைடு. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் மாடல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.